ஹலோ கைஸ், கத்திரிக்காய் எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்கில் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி சாத்தே பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா குழைவாக வெந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதே வானலில் நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், நான் 2 ஆனியன் சேர்த்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கியிருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பச்சையாக அரைச்சதுனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து நல்லா சுண்டி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு கொதிக்க விட்டு சுட சோத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.